இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் அப்படிங்கறத வந்து அந்த மஞ்சள் துண்டு மஞ்சள் சிகப்பு மஞ்சள் போட்டிருக்கிற அந்த தொண்டர்களுடைய முன்னாடி உட்கார்ந்திருக்க அந்த நிர்வாகிகளை மட்டும் பார்க்கிறார். விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, நமக்கு வந்து காமனர்ஸ் ஓட்டு வந்து நிறைய விழும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. எனக்கும் விஜயனுடைய படம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், என் குடும்பத்துல இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான், என் பக்கத்து வீட்டுல இருக்கவன் விஜய்க்கு ஓட்டு போடுவான் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. விஜய் பிடித்த ஒரு நபர். விஜய் ஒருவேளை இந்த வீதி கடைசியில வராரு, இல்ல எங்க மாவட்டத்துக்கு வராரு, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வராரு, நமக்கு அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம், அதான் விஜய் வராரு, ஒரு 5 நிமிஷத்துல வராருன்னா நான் கூட தான் நின்னு பார்ப்பேன். அப்பா ஒரு நடிகர் திரையில பார்த்த ஒரு நடிகர் வந்து தரையில வராரு அப்படிங்கறது வந்து நானும் கூட தான் 5 நிமிஷம் நின்னு பார்ப்பேன். அதுக்காக அவருக்கு ஓட்டு போடக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மக்கள் நிச்சயமாக மாற மாட்டார்கள். விஜயனுடைய கணக்கு என்னன்னா, நமக்கு வந்து இது ஓட்டாக விழும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்காரு. விஜயகாந்தனுடைய முதல் அரசியல் தேர்தலை சந்தித்ததை வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு முறை திரும்பி பார்க்கணும். இந்த விருதாச்சலத்திலே மட்டும் வெற்றி பெற்று மற்ற அனைத்து இடங்களிலுமே தோல்வி கண்ட ஒரு விஜயகாந்தை வந்து நீங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு நிமிஷம் சிந்திச்சோ திரும்பியோ பார்த்திருந்தாரு அப்படின்னா விஜய்க்கு வந்து இந்த மாதிரி மேடையில பேசக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக வந்திருக்காது.